නාමල්ල මරලා හරි නාමල් මේ චිත්‍රයෙන් අයින් කරන එක බව මේ දේශපාලනය යන විදිහෙන් අපිට තේරෙනවා. நாமல் ராஜபக்ஷவை சிறையில அடைக்க முடியல அப்படின்னு சொன்னா அவரை கொலை செஞ்சுட்டு சரி அரசியல்ல இருந்து அகற்றதுக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜபக்ஷ ஆதரவாளர் ஒருத்தர் பகிரங்கமாவே குற்றம் சுமத்தி இருக்காரு. இந்த குற்றச்சாட்டையும் தாண்டி அவர் முன் வச்சிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா நாமல் ராஜபக்ஷவுக்கு முக்கியமான 3 குழுக்கள் மூலமா பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நாள்ல நாமல் ராஜபக்ஷ தொடர்பா இப்படி வெளிப்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் கூட நாமல் ராஜபக்ஷவுக்கு பாதாள உலக குழுக்கள் கிட்ட இருந்து உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னும் அவருக்கு பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம் அப்படின்னும் பல செய்திகள் வெளியாகி இருந்தது எங்களுக்கு தெரியும். இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில நிஜமாவே நாமல் ராஜபக்ஷவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கா, அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தோட இந்த பாதாள உலக குழுக்களை ஒழிக்கணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு பயந்து இப்படி வெளிப்படையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருதா அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், இது நியூஸ் டிகோட். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட மிக முக்கியமான ஒரு உறுப்பினர், அதையும் தாண்டி ராஜபக்ஷக்களோட ஒரு மிக முக்கியமான ஆதரவாளர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் மிலிந்த ராஜபக்ஷ. எங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப்ல அதிகளவா ராஜபக்ஷக்களோட தொடர்பு இருக்கக்கூடிய பல கருத்துக்களை முன்வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மிலிந்த ராஜபக்ஷ. அவர் நேற்றைய நாள்ல ஒரு நேர்காணல்ல கலந்துகிட்டு பல விஷயங்களை வெளிப்படுத்த இருக்காரு. இவர் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள்ல இருந்து நாங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்தும் அந்த நேர்காணல்ல உள்ளடங்கி இருந்தது. அதாவது நாமல் ராஜபக்ஷவை சுத்தி 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னும் இதோட பின்னணியில இருக்கக்கூடிய நிஜமான காரணங்கள் என்ன அப்படின்னும் அவர் இந்த நேர்காணல்ல தெளிவுபடுத்த இருக்காரு. இதுல முதலாவது பாதுகாப்பு வளையம் யாரு அப்படின்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட பாதுகாப்பு. அதாவது அவர் ஜனாதிபதியா இருக்கும் போது, அப்படி இல்லைன்னா அவர் அரசியல்வாதியா அவருடைய அரசு பதவிகளை வகிக்கும் போது யாரெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்களோ அவருடைய பாதுகாப்புல பணியாற்றி ஓய்வு பெற்ற கமாண்டோ படையணியோட முன்னாள் அனுபவமிக்க நபர்கள் எல்லாருமே, அதாவது பாதுகாப்பு வீரர்கள் இப்போ நாமல் ராஜபக்ஷவோட முதலாவது பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கதா தான் மிலிந்த ராஜபக்ஷ தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்று மூலமா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் சிறப்பு அதிரடிப்படை, அது மட்டும் இல்லாம ராணுவத்துல பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த கமாண்டோக்கள் இந்த குழுல இருக்கதாவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி, அதாவது யுத்த கால பகுதியில இலங்கை ராணுவத்தோட சேர்ந்து செயற்பட்ட இந்த போர்க்களத்துல இருந்த வீரர்கள் அவங்க இப்போ ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த தனியார் நிறுவனம் மூலமா இப்படி நாமல் ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு குழுக்கள்ல ஒரு குழுவா அவங்களும் இருக்கதா அவர் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு. இதுல 3வது குழு தான் முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு குழு. அதுல அவரு உதாரணமா பல விஷயங்களை சொல்லி இருக்காரு. இந்த 3வது பாதுகாப்பு வளையம் யாரு அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பொதுக்கூட்டத்துல கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் கூட்டத்துக்கு மத்தியிலையும் அங்க வெளியில இருந்து வரக்கூடிய சந்தேக நபர்களை அடையாளம் காணணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அந்த பொதுக்கூட்டம் நடக்குதோ அந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவாளர்கள், பொதுஜன பெரமுன கட்சியோட ஆதரவாளர்கள், அப்படி இல்லைன்னா நாமல் ராஜபக்ஷவோட ஆதரவாளர்கள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு குழுவினரும் பாதுகாப்புக்காக, முக்கியமா நாமல் ராஜபக்ஷவோட பாதுகாப்புக்காக களமிறக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தான் மிலிந்த ராஜபக்ஷ பகிரங்கமா நேற்றைய நாள்ல வெளிப்படுத்த இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு கோட்டை பகுதியில ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க வரக்கூடிய மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில வெளியில இருந்து வரக்கூடிய சந்தேக நபர்களை அடையாளம் காண்றதுக்காக அந்த பகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்களையோ ஆதரவாளர்களையோ ஒரு பாதுகாப்பு குழுவா களமிறக்குவோம் அப்படிங்கறதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தாவும் இருக்கு. அப்போ வெளிப்படையாவே நாமல் ராஜபக்ஷவுக்கு 3 கட்ட பாதுகாப்பு குழுக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது நாமல் ராஜபக்ஷக்கு இருக்கக்கூடிய உயிர் அச்சுறுத்தல்கள்னால அவருக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு வளையங்கள், 3 கட்ட பாதுகாப்பு வளையங்கள் வழங்க
பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதரவாளர் மூலமா நேற்றைய நாள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. இப்படியான பல கருத்துக்களை தெரிவிச்ச மிலிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தையும் விமர்சிச்சிருக்காரு. ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட ஆதரவாளர்கள் உறுப்பினர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கிறது ஒன்றும் புதிய விடயம் இல்லைன்னாலும் கூட அவர் இந்த இடத்துல பல விஷயங்களை சொல்லி இருக்காரு. அதுலயும் மிக முக்கியமா நாமல் ராஜபக்ஷவை சிறையில அடைக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் நாமல் ராஜபக்ஷவை கொலை செஞ்சுட்டு சரி அவரை அரசியல்ல இருந்து வெளியேற்றணும் அகற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்தோட முக்கியமான திட்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மிலிந்த ராஜபக்ஷ பகிரங்கமா நேற்றைய நாள்ல முன் வச்சிருக்காரு. அதையும் தாண்டி இந்த சோசியல் மீடியால மிக முக்கியமா ஃபேஸ்புக்ல வெறுப்பும் கோபமும் நிறைந்த பல கருத்துக்கள் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக பரப்பப்பட்டு வருது அப்படின்னும் இந்த பயங்கரமான சமூக சூழல்ல ஜனாதிபதியோட ஊடக பிரிவே திட்டமிட்டு இந்த மாதிரியான போஸ்டுகளை உருவாக்கிட்டு இருக்கதாவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதே மாதிரி புலிகளோட தாக்குதல்ல இருந்தும் பாதாள உலக குழுக்களோட கொலை முயற்சிகள்ல இருந்தும் உயிர் தப்பின குடும்பம் தான் இந்த ராஜபக்ஷ குடும்பம். அதையும் தாண்டி இந்த சிறை துப்பாக்கி குண்டுகளுக்கும் கத்தி ஆயுதங்களுக்கும் எதனாலையுமே ராஜபக்ஷ குடும்பத்தையோ ராஜபக்ஷ ஆதரவாளர்களையோ பயமுறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வீர வசனத்தையும் பேசுறதுக்கு அவர் அந்த நேர்காணல்ல தவறல. என்னதான் மிலிந்த ராஜபக்ஷ இந்த மாதிரியான கருத்துக்களையும் வெளிப்படையா சொல்லியிருந்தாலுமே கூட இவருடைய இந்த கருத்துக்களுக்கு பின்னால இப்போ பெரிய அரசியல் விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல பல கேள்விகள் இந்த சந்தர்ப்பத்துல முன்வைக்கப்படுது. இதுல முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த காலத்துல ராஜபக்ஷ ஆட்சி காலம் அப்படின்னு சொன்னாலே இலங்கையோட பாதாள உலக குழுக்களோட ஆதிக்கமும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்களோட நெட்வொர்க் அதாவது வலையமைப்பும் எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருந்தது அப்படிங்கிறது இலங்கை மக்கள் மறக்கவும் இல்லை, அவங்க மறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியா போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்கு கீழே கைது செய்யற சந்தர்ப்பத்துல மஹிந்த ராஜபக்ஷ அப்போ அவருடைய ஹெலிகாப்டர் மூலமா அந்த இடத்துக்கு போய் இறங்கி அவரை காப்பாத்தி இருந்ததாகவும் அவரை கைது நடவடிக்கையில இருந்து தடுத்திருந்ததாகவும் பல கதைகள் இன்னைக்கு வரைக்குமே பேசப்பட்டு வருது. இப்படியான பின்னணியில பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களாகவும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களாகவும் இருக்கக்கூடிய மாக்கந்துர மதுஷா இருக்கட்டும், கஞ்சிப்பான் இம்ரானா இருக்கட்டும், இந்த மாதிரியான மிக முக்கியமான குற்றவாளிகளோட அரசியல்வாதிகளுக்கு இருந்த தொடர்புகள் தொடர்பாகவும் பல குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா வெளிவர ஆரம்பிச்சிருந்ததும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ராஜபக்ஷ ஆதரவாளர்களோட பெயர்களும் பாதாள உலக புள்ளிகளோட பெயர்களும் ஒரே தராசுல வச்சு விமர்சிக்கப்பட்ட காலங்களும் இல்லாமலே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு கீழே வாபஸ் பெறப்பட்ட அதாவது கடந்த ஆட்சி காலங்கள்ல வாபஸ் பெறப்பட்ட 29 ஊழல் வழக்குகள் மறுபடியும் விசாரிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. இதையும் தாண்டி இந்த வாபஸ் பெறப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறதையும் தாண்டி ராஜபக்ஷ தரப்பினருக்கு எதிராகவே பல வழக்குகள் இப்போ வரைக்கும் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில இன்டர்போல் உதவியோட மலேசியாவில் பதுங்கி இருக்கக்கூடிய கஞ்சிப்பான் இம்ரான் போன்ற மிக முக்கியமான பாதாள உலக குழுக்கள் பாதாள உலக புள்ளிகள் அவங்களை வளைச்சு பிடிக்கிறதுக்கான திட்டங்களும் தீட்டப்பட்டு இருக்கதோட பின்னணியில அவங்களை நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கான செயற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படியான சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சட்டத்தோட பிடி இருக்கும் போது பழைய பாதாள உலக தொடர்பு விவகாரங்கள் எங்க வெளியில வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல ராஜபக்ஷ தரப்பு அப்படி இல்லைன்னா இந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இவருடைய கருத்துக்கு அப்புறமா அதிக அளவுல எழுப்பப்படுது. இப்படியான விமர்சனங்கள் இருக்கக்கூடிய பின்னணியில அரசாங்கம் தங்களை வச்சு ஒரு அரசியல் பழிவாங்கலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி எதிர்வரும் தேர்தல்கள்ல மக்கள் கிட்ட ஒரு அனுதாப அலை அப்படி இல்லைன்னா ஒரு சிம்பத்தி வேவ்னு சொல்லலாம் இதை உருவாக்குறதுக்கு தான் இந்த மாதிரியான கொலை முயற்சிகள் நடக்குது, பாதாள உலக குழுக்கள் கிட்ட இருந்து எனக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் அதை கொண்டு வந்து சேர்த்து தனக்கான வாக்கு வேட்டைகள்ல தான் இந்த ராஜபக்ஷ தரப்பினர் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இன்னைக்கு நாள்ல எழுப்பப்பட்டு இருக்கு. அந்த மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருது. இலங்கை வரலாற்றிலேயே அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு வலுவான அரசாங்கத்தோட இன்னைக்கு ராஜபக்ஷ தரப்பினர் எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மிலிந்த ராஜபக்ஷ வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. அது என்னமோ ஒரு உண்மையான விஷயம் தான். இலங்கை வரலாற்றிலேயே அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு வலுவான அரசாங்கத்தோட தான் ராஜபக்ஷ தரப்பு இப்போ எதிர்த்து நிற்கிறாங்க. ஊழல் வழக்குகள் மறுபடியும் தூசி தட்டப்படுறதும் அதையும் தாண்டி அவங்களுக்கு எதிராக பல வழக்குகள் இப்போ நீதிமன்ற விசாரணைகள்ல இருக்கு
அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான பல விஷயங்கள், பல சட்ட நெருக்கடிகள் இவங்க எல்லாரையுமே முக்கியமா ராஜபக்ஷ தரப்பை முற்றுகையிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நாமல் ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது உண்மையாவே உயிர் அச்சுறுத்தலால தான் வந்ததா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளும் இவருடைய நேர்காணலுக்கு அப்புறமா எழுப்பப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா முன்னாள் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு இருந்த பாதுகாப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்த பல சலுகைகளை நிறுத்தி இருந்தாங்க. இப்படியான பின்னணியில தான் தனியார் நிறுவனம் மூலமாகவும் இன்னும் பல குழுக்கள் மூலமாகவும் நாமல் ராஜபக்ஷவோட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய பின்னணியில எதிர்வரும் நாட்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அரசாங்கம் இவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எப்படி முன்னோக்கி கொண்டு போக போகுது, அதையும் தாண்டி நாமல் ராஜபக்ஷவுக்கு இருக்கக்கூடிய உயிர் அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படிங்கிற தொடர்பாகவும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல்கள் தொடர்பா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.